எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை ஆஸ்ட்ரோ சில்வேந்திரன் பேசுகிறேன். இப்போது லக்னாதிபதி தசை, ஓகேங்களா, ஒரு லக்னாதிபதி ஆனாலும் சரி, ராசியாதிபதி ஆனாலும் சரி, அந்த ஜாதகத்தை வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து அந்த ஜாதகர் வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு சொல்கிறது தான் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான விதி வந்து ஒரு சில காணொலிகள் வந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா, மூல நூல்களையும் வந்து அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து லக்னாதிபதிங்கிறவர் வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து ஜாதகரை வந்து மேலே கொண்டு வரதான் பார்ப்பாரா தவிர கீழே கொண்டு வர போக மாட்டார், கீழே வந்து இறங்க விட மாட்டார். அதேமாதிரி வந்து ராசியாதிபதியும் வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து ஜாதகர் வந்து அந்த சக்ஸஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர நெகட்டிவிட்டியாக வந்து பெருசாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூல நூல் வந்து பொதுவான விதி இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்குதா அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா, பொதுவாகவே வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ ரிஷப லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஓகேங்களா, அவரே 6ஆம் அதிபதி வரதுனால இப்போ ஒரு ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்கள் வந்து சுக்கிர மகாதசை வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி வந்து அந்த இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களுக்கு வந்து எந்த வீடு வந்து மூலத்திருவினை விட அந்த வீட்டு பலனை தான் வந்து ரொம்ப செய்வாங்க. இதுவும் வந்து ஒரு விதி தான். இப்போ ரிஷபலக்கணக்காரங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 6ல் வந்து ஆட்சியாக இருந்து தசை நடத்தும் பொழுது அந்த மூலத்திருவோன வீட்டு பலனை தான் வந்து அதிகமாக செய்வாங்க. அப்போ வந்து 20 வருஷம் நீங்கள் சுக்கிரதசை எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 வருஷம் வந்து இந்த 6ஆம் அதிபதி போல தான் அவர் வேலை செய்வார். லாஸ்ட் 10 வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி போல வந்து வேலை செய்வார். அப்போ 50% மாதிரி போயிடும். அந்த சுக்கிரன் ஏதாவது ஒரு வகையில் வந்து பலவீனமாக இருந்து, அதாவது கேதுவோடு வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த ராகுவோட வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்து கிரகண தோஷம் அடைஞ்சிருந்தாலும் சரி, அந்த லக்னாதிபதியே வந்து வீக் ஆனது மாதிரி தான் அர்த்தம். லக்னாதிபதி தசை வந்து அந்த டைமில் வந்து பெருசாக வந்து அவருக்கு எந்த ஒரு நல்லதும் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இது வந்து ரிஷப லக்னத்துக்கு. அதே சமயத்தில் வந்து மேச லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் வருவார். அப்போ 7 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 3.5 வருஷம் வந்து லக்னாதிபதியாகவும் 3.5 வருஷம் வந்து அஷ்டமாதிபதி வந்து தான் செயல்படுவார். அதே செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் இருந்து சனியோட சேர்ந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 8ஆம் வந்து டோட்டலாகவே கெட்டு போச்சுங்கிறப்ப அந்த செவ்வாய் மகா திசையில் வந்து அவருக்கு 8ஆம் இடத்து வேலைகளை வந்து நிச்சயமாக செவ்வாய் செய்யவே செய்வார். 8ஆம் இடத்து வேலைகள்லாம் என்ன? வெளியூருக்கு போகிறது, ஓகேங்களா, கடல் கடந்து போகிறது, வெளியூருக்கு போகிறது, கண்டம், விபத்து, வம்பு, வழக்கு, ஓகேங்களா, நோய், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் மகாதசையில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்து 8ஆவது வீட்டில் இருக்கிறப்ப பலன் நடக்கும். இப்போ வந்து அதுக்கு கும்பலக்னத்துக்கு கும்பலக்னத்துக்கு வந்து சனியே வந்து லக்னாதிபதி, அதே சனியே வந்து பார்த்தீங்கன்னா விரையாதிபதி 12ஆம் அதிபதி வரதுனால நிச்சயமாக வந்து சனி மகாதசையில் வந்து 19 வருஷம் சனி மகாதசையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 வருஷம் வந்து அந்த சனி வந்து லக்னாதிபதியாகவும் லாஸ்ட் ஒரு 9 வருஷம் வந்து பார்க்குறப்போ அந்த விரையாதிபதியாக தான் செயல்படுவார். ஆனால் கும்பம் வந்து மூலத்திருவின வீடுங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு அந்த மூலத்திருவின வீட்டு வேலையை தான் செய்வார். ஃபஸ்ட்டு 9 வருஷம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே சனி வந்து ஏதாச்சும் திரும்பவும் வந்து ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்துருக்கப்போ வந்து கெட்டவன் ரொம்ப மோசமாக கெட்டவன் ஆகிட்டாங்க பட்சத்தில் வந்து அந்த சனிமகாதசை வந்து பெருசாக வந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது. 6-8 மணி நேரத்தில் மறைஞ்சிருந்தாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப மோசமாக கெட்டு போயிருந்தாலும், சனியே வந்து கெட்ட கிரகம் தான், அந்த சனியே வந்து மோசமாக கெட்டு போயிருந்தாலும் சரி, அதை பெருசாக வந்து எந்த ஒரு நல்லதையும் வந்து லக்னாதிபதி வந்து எதிர்பார்க்க முடியாது.